வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. நேற்று சட்டப்பேரவையில் நிறைய விஷயங்கள் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதெல்லாம் கண்டிப்பாக பேசணும், டீகோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் த்ரெட்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்னொரு பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்ப பசங்களாம் ஒரே குதூகூலமாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஏன்னா உதயநிதி ஓடி போயிட்டார்னு சொல்லும்போது ஜாலியாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார் என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கீர்த்தனா அவர்கள் சட்டப்பேரவைக்கு வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து பல கேள்விகளை முன் வச்சுட்டு பதிலை கேட்காம ஓடி போயிட்டாரு. அப்போ அவருக்கு வந்து எந்த பதிலும் இல்லையா? அப்போ உங்களுக்கு பதில் தேவையில்லை, அதை சும்மா கேள்விகளை அடுக்குறீங்க அப்படி தானே, பயமா, எங்களோட பதிலை பார்த்து பயமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது அப்படியே ஒரு விஜயோடைய பிஜிஎம்லாம் போட்டால் செமையாக இருக்கும்ல, அப்படி தான் எல்லாருமே பரப்பிட்டு இருந்தாங்க. சரி என்னடா இதை நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவை எடுத்து ஃபுல்லாக 6 hours அந்த வீடியோஸை மறுபடியும் ஃபுல்லாக பார்க்கும்போது தான், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. அவர் கேள்வி வைக்க நம்மளோட சபாநாயகருக்கே வந்து பொறுக்க முடியல. சரி இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு பதில் கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம வந்து பேசாமல் ஒரு நாள் டைம் கொடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்கன்ட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம இந்த அவையை ஒத்தி வைப்போம், நாளை மீண்டும் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நன்றி, வணக்கம். பேரவையின் இந்திய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னதுக்கப்புறம் அப்போ ஆப்வியஸாக எல்லோரும் வந்து அவர் சொல்லிட்டாரு, லைவை கட் பண்ணிடுவாங்க, அப்போ கிளம்ப வேண்டியதானேன்னு சொல்லிட்டு தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எப்படி, அதாவது அவர் பட்டிமன்றத்தை பேசி பழக்கப்பட்ட ஒரு நபர். அந்த நபருக்கு பட்டிமன்றத்தில் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். பெல் அடித்ததுக்கப்புறமும் 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவாங்க. பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு டக்குன்னு அப்புறப்பட்டாக கட் பண்ணிட்டுலாம் வரமாட்டாங்க. அங்கே பசியோட காத்திருப்பாங்க. அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையும் கிடையாது. அவங்க கொண்டு வந்த அத்தனை கவுண்டர் பாயிண்ட்ஸையும் போட்டு கைத்தட்டல் வாங்கிடணும். ஆகா இவருக்கு எவ்வளோ அறிவு, எதுகை மோனையில் அப்படியே அழகாக பேசுகிறாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும். அதனால் கொண்டு வந்த கவுண்டர் பாயிண்ட்லாம் அவ்வளோ சூப்பரான கவுண்டர் பாயிண்ட்டுன்னு அவங்களே நினச்சிக்குவாங்க. நினச்சிட்டு அது எல்லாத்தையும் அந்த மொக்க பாயிண்டெல்லாம் போட்டுறணும்னு சொல்லிட்டு அந்த 2 நிமிஷம் டயத்தில் அவசரமாக பேசுவாங்களே, அந்த மாதிரி தான் பெல் அடித்ததுக்கப்புறம், அதாவது அவை நாளை கூடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து எழுந்து பேசுகிறாரு. இவர் பேசுகிறது அங்கே முடிச்சாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் உட்காந்து கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அங்கே சபாநாயகர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அதுக்கப்புறம் அவர் அலோவ் பண்ணாருங்கிறது வேறு விஷயம். ஏன்னா அவங்க கட்சியை சார்ந்தவர், ஏதோ பாயிண்ட் வச்சிருக்கார் போல், பதில் வச்சிருக்கார் போலன்னு கூட அவர் அலோவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கவங்க ஏன் உட்காந்துட்டு இருக்கணும், அதுதான் என்னோட கேள்வி. இதில் இன்னமும் நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதலமைச்சர் இதற்கு முன்னாடி நடந்த முதல் பேரவையில் எந்த வாயுமே திறக்கல. அப்போ தான் அந்த ஃப்ளோர் டெஸ்டிங்லாம் நடந்துச்சு, அவங்க பெரும்பான்மையாக வின் பண்ணி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரியான நம்ம அந்நியார்லாம் கூட வெளுத்து வாங்கியிருப்பாங்களே, அந்த டைமில் விஜய் அவர்கள் இப்பவும் எதுவும் பேசலை, அப்பவும் எதுவும் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் வீட்டில் போய் அட்மினை நைட் டியூட்டி பார்க்க வச்சு ஒரு நாள் இல்லைனா 2 நாள் கழித்து எக்ஸில் வந்து பதில் சொன்னார்ல, அப்போது எக்ஸில் உட்காந்து உங்களோட பதிலெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறம்போது உங்களுடைய எல்ஓபி வந்து போனதுக்கப்புறம், அதாவது லீடர் ஆஃப் ஆப்பனண்ட் உதயநிதி அவர்கள் கிளம்பி போனதுக்கப்புறமும் நீங்கள் பதில் சொன்னால் மக்கள் நாங்கள் பார்த்துக்குவோமே. அதான் நீங்கள் லைவில் போடுறீங்களே, ஏன் உதயநிதியே வீட்டுக்கு போய் அந்த லைவை வந்து திருப்பி போட்டு பார்த்துருவாரு. உங்களுக்கு வேண்டியது அவர் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலடி கொடுக்கணும், அவ்வளோதானே. அவர் உட்காந்து கேட்டால் என்ன, உட்காந்து கேட்கலன்னா என்ன, அவர் எப்போ வேணால் கேட்டுக்க போகிறாரு. மக்கள் நாங்கள் நேரடியாக லைவ் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் லைவை வந்து கட் பண்ணிங்க நேற்று, ஆனால் முந்தா நேற்று, அதுக்கப்புறம் நேற்று போட்டுட்டீங்க. அப்புறம் யாருக்கு பதில் வந்து சேரணுமோ அவங்களுக்கு வந்துட்டு சேர்ந்துட்டு போகிற போது உங்களை பார்த்து எங்களுக்கு என்ன பயம். இன்ஃபேக்ட் பத்திரிகையாளர்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய முதலமைச்சர் விஜய் இது வரைக்கும் நேராக பத்திரிகையாளர்களை சந்தித்ததே இல்லை. ஏன்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. அவர் தான் சட்டமன்றத்தில் எலி, வெளியில் புலி. அப்படியா இருக்க நபருக்கு நீங்கள் உதயநிதியை பார்த்து சொல்லலாமா? அவர் எந்த இடத்துல மைக்க நீட்டினாலும், எந்த கேள்விகள் எப்போ வச்சாலும் அதற்கு ஒரு பதிலை சொல்லிட்டு தான் போவார். அப்படி இருக்கிறவர் உங்களோட பதிலை பார்த்து பயந்துட்டாரா? இதெல்லாம் கேட்டு சரி ஓகே, நம்மளோட தலையெழுத்து. இப்போ நம்ம குறித்து வச்ச அந்த பாயிண்ட்டுக்கெலாம் போகலாம். ஹாஸ்டலில் இருந்த நிறைய பேருக்கு இந்த பர்த்டே பம்ப் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதாவது முட்டை அடிக்கிறது, தக்காளி அடிக்கிறது, கேக் அடிக்கிறத தாண்டி அடி பயங்கரமாக விழுகும். அந்த மாதிரி தான் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் நேற்று.
அவரோட பிறந்த நாள்னு பார்க்காம மனுஷனை பாவம் பார்க்காம பர்த்டே பம்பை ஆப்போனன்ட் பார்ட்டி வச்சு செஞ்சாங்க. அதுலேயும் உதயநிதி அவர்கள் வந்து வச்சு செஞ்சார். நிறைய கேள்விகளை முன்வைத்து இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்வாரா அப்படின்னு கேட்டார். முதலமைச்சர் பதில் சொல்லுவார், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன வம்பு இழுக்கிறீங்களா? போய் என்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பேரவைக்குள்ளெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். ஒன்லி தலைமைச் செயலகத்துக்கு வர நடிகர்களுக்கு பதில் சொல்வார். அதை தாண்டி நீங்கள் ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் எதிர்கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாரும் நம்மக்கிட்ட எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே எதிர்கேள்விகள் கேட்டாலும் நம்மளுக்கு காதில் விழுகாது. அப்படின்னா அந்த பேப்பரை பார்த்து நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு பதில் வேணும்னா நீங்கள் அடுத்து அவர் எங்கேயாவது இந்த பை எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்கு எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பதில் வரும். இல்லைனா எக்ஸில் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு பதில் வரும். பட் சட்டமன்றத்தில் மட்டும் சட்டப்பேரவைக்குள்ளே பதிலை நீங்கள் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. எல்ஓபி தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. நாங்களுமே பார்க்குறத விட்டுட்டோம் எதிர்பார்க்குறதெல்லாம். ஆனால் நீங்கள் எதுக்கு இவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்ல போகிறாரு. அதுக்கு வேற கேள்வி வச்சுட்டு நீங்கள் வெயிட்லிங் வேறு ஐ ஆம் வெயிட்டிங் வேறு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இந்த சட்டப்பேரவைக்குள்ளே நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் பதில் சொல்கிற மாதிரியே வந்து செமையாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கடந்த 2-3 நாட்களாக நம்ம கவனிக்கப்படாத இல்லை பேசப்படாத விடயமாக இருக்கக்கூடியது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சில பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதுல வந்து உணவு பற்றாக்குறையினால் பிஸ்கட் வழங்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அதற்கு சில பேரோட கமெண்ட்ஸ் அதுவே ஒரு பெரிய விவாதத்துக்குரிய பொருள் தான். இது வரைக்கும் அந்த மாதிரி சிக்கலே இல்லாமல் உணவளிக்கப்பட்டுட்டு இருந்த சமயத்தில் இப்போ எப்படி மட்டும் பிஸ்கட் கொடுக்குறீங்க, அந்த நிலைமைக்கு எப்படி போனோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக விவாதிக்கணும். அதை தாண்டி சில பேர் அதில் என்ன குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா, மதிய உணவு அரிசி பருப்பு இருக்குல்ல, அதில் வந்து புழுக்கள் நிறையா வந்து இருக்குது, அதனால தான் இந்த மாதிரியான சிக்கல் ஏற்படுதுன்னு. அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னது நான் சொல்கிறது, அதாவது காலையில் பிடுங்கின ஃபியூஸ் கேரியருக்கு எப்படி நைட்டு பவர் கட் ஆகுதோ அதே மாதிரி காலையில் போட போகிற அந்த உப்மா ரவை இருக்குல்ல, அதில் ஏதோ சிக்கல் வந்துருச்சு போல். ஆளை பாருங்க, ஆளை என்னெல்லாம் தூக்கிட்டு வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னா முடியலடா சாமி. அப்புறம் நம்ம வந்து மறந்த விஷயம், அடுத்து நம்ம கண்டுக்காமல் போன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று நம்ம ஒரு வீடியோ லைட்டாக பேசியிருந்தோம். அதாவது ஒரு கோவில் திருவிழா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்து வந்துடுங்க. அதில் தேர் இழுத்துட்டு போகிறாங்க. அதில் வந்து விஜய் அவர்களோட ஃபோட்டோலாம் வச்சு கிட்டத்தட்ட அந்த ட்ரெஸ் கோடுமே பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே இந்த மஞ்சளும் சிவப்பும் தான் சாமிக்கான ட்ரெஸ் கோடு. அதில் வேறு இவங்களும் கட்சி கொடியும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா இல்லை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக காஸ்டியூம்ஸு அவுட்ஃபிட்லாம் வாங்கினாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க நடந்துக்கிற முறை, அதாவது ஒரு விஜய் அவர்களை தெய்வ வழிபாடு மாதிரி கொண்டு போகிறாங்கல்ல, மோடி அவர்களை அப்படி தான் கொண்டு போனாங்க. நான் முன்னாடியே பேசியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது விஸ்வகுரு அப்படின்னு இந்தியாவை குறிப்பிட்டாங்க முதல்ல இந்த RSS பிஜேபி. அப்புறம் மெல்ல மெல்ல அந்த விஸ்வகுரு அப்படிங்கிற பேர் அப்படியே மோடி பக்கம் திருப்பிட்டாங்க. மோடி தான் விஸ்வகுரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இது வந்து ஒரு வழிபாடாக இவர் வந்து ரட்சிக்க வந்த இயேசுநாதர் மாதிரி இவரை கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த வீடியோவை பார்த்தா வருது. பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை எவ்வளோ பிஜேபி RSS-ஆல் ஒரு நடிகர் மூலமாக உடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பேரதிர்ச்சியாகவும் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, பகுத்தறிவுனா அப்படின்னா எந்த ஊரில் கிடைக்கும், அதுக்கு ஏதாவது ஆஃபர் போடுறாங்களா, டிஸ்கவுண்ட் உண்டா, இன்ஸ்டாவில் வாங்கலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். எங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா, ஒரு படத்தில் வந்து அவங்க வந்து அதில் ஸ்னேகா வருவாங்க, நம்ம விஜய் சார் தான். அவர் மணிவண்ணன் வந்துட்டு போயிட்டு இவர்கிட்ட நாசர் அவர்கிட்ட கேட்பாங்க, டேய் என் பையனை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுடா, முடிஞ்சால் இந்த பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானுக்காவது அனுப்பிடு, நான் வந்து ஊருக்குள்ளே தைரியமாக சொல்லிக்கிறேன் என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளும் ஊரை விட்டு ஓடணும் போல். ஏன்னா மணிவண்ணன் சார் விஜய்க்கு சொன்னாரோ என்னமோ, விஜய் மூலமாக நம்மளுக்கு நடக்கும், நம்ம வந்து தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கே வக்கத்து போய் இருப்போம், அதனால் வெளிநாடுன்னு சொல்லிட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு கூட ஓடி போயிடலாமா அப்படின்னு நம்மளுக்கே தோன்ற அளவுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற அட்டூழியங்கள் பார்க்கவே சகிக்கலை. அதுதான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து உதயநிதி அவர்கள் வந்து இந்த அரசு வந்து எவ்வளோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாடல் அரசாக இருக்குது, நாங்கள் செஞ்சதெல்லாம் வந்துட்டு அவங்க இப்போ புதுசாக செய்கிறதாக அவதூறுகளை பரப்பி வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டாப்பிக்கை கொண்டு வந்து பேசுகிறாரு. அதுக்கு உதாரணமாக அந்த ஸ்கூல் பேக், அதே நம்ம 400 தடவை பேசிட்டோம். இந்த ஸ்கூல் பேக்கில் வந்து இந்த திமுக அரசு வந்து அவங்க 2021
ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மையார் ஃபோட்டோவும் அதிமுகவுடைய இதுவும் இருக்கிற புகைப்படமும் இருக்கிற பேக்கே ஆல்ரெடி அடித்து நிறைய இருக்குது. அதனால் அதுக்கு மேலே அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த புகைப்படத்தை மறைக்கிறதோ இல்லைனா வேறு பேக்கை வந்து அடிக்கிறதோ தேவையில்லாத செலவு 13 லட்சம் கோடி ஏதோ அதற்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை பள்ளிகளில் வேறு விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுக்கிறாரு. அதனால் அந்த பழைய பேக்கவே கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்லேருந்து ஒரு பரிந்துரை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வைக்கப்படுகிறது. பரிந்துரை என்ன அப்படின்னா, எதுக்கு ஸ்கூல் பேக்லலாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி புகைப்படம் போட்டுட்டு அது தேவையில்லை அப்படின்னோடனே அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால் ஸ்கூல் பேக்ஸில் அந்த மாதிரி புகைப்படம் வரலை. ஏன்னா ஸ்கூல் பேக் அப்படிங்கிறது இல்லை ஸ்கூலில் அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த ஸ்லிப்பர் அந்த மாதிரிலாமே கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாப்கின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போவாங்க. இது எல்லாமே உரிமை, நம்மளுக்கு பள்ளிகளில் கொடுக்கப்பட வேண்டிய தேவைகள். இதில் வந்து எந்த ஒரு வர ஸ்டிக்கரும் ஆக்சுவலாக ஒட்டணும்னு கிடையாது. உரிமை மாணவர்களுக்கு போய் சேருது. இப்போது அதை தான் வந்து ஸ்கூல் பேக்கில் நாங்கள் வந்து அந்த மாதிரி அச்சிட்டு கொடுக்கல, நீங்கள் வந்து என்னமோ புதுசாக நீங்கள் தான் செஞ்ச மாதிரி அதை வந்து அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டதாக நினைத்து கொண்டு, ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு எக்ஸில் நிறைய உருட்டுறாருன்னு நினைக்கிறேன். நமக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க, என்ன பதிலெலாம் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம நச்சுன்னு இருக்க பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு போய் நச்சுன்னு போடுவோம், நங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முழுக்க இந்த மாதிரியான பதில்களை எக்ஸில் அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் த்ரெட்ஸ்லலாம் தேடுறாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவங்க கட்சிக்காரன் சொன்ன ஒரு பதில் தான். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த பதிலை பார்த்துருக்கேன், நம்ம அதை வச்சு நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம். என்னன்னா, அப்போ எதுக்கு இந்த லேப்டாப்பில் போடுறீங்க அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு. எப்பா சாமி, நீங்கள் என்னோடய வீடியோ யாராவது பார்த்துருந்தா கூட பார்த்துருக்க மாட்டேங்க, வாய்ப்பில்லை. ஏன்னா என்னோடய வீடியோ ஏன் சப்ஸ்கிரைபர்ஸை 400 தான் பார்ப்பாங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா, லேப்டாப் அப்படிங்கிறது ஸ்கீம்ஸ், ஸ்கூல் பேக் அப்படிங்கிறது உரிமையில் எப்பயுமே வந்து புகைப்படம் போட வேண்டிய தேவையில்லை. அது எந்த கட்சி எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த ஸ்கூல் புக்ஸாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், அதில் நாங்கள் தான் கொடுக்குறோன்னு அவங்க புகைப்படம் போட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அது அறமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த லேப்டாப்பு இல்லைனா டிவி, மிக்சி கிரைண்டர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து பெண்களோட முன்னேற்றத்திற்காக, சமூகத்தோட முன்னேற்றத்திற்காக, ஒருத்தரோட தனி மனிதருடைய வருமானத்தோட முன்னேற்றத்திற்காக இப்படின்னு ஸ்கீம்ஸ் மூலமாக மேலே மாணவர்களோட முன்னேற்றத்திற்காக அப்படின்னு கொடுக்கப்படுறத வந்து எந்த அரசு கொடுத்தாலும் இது எங்கள் பீரியடில் கொடுத்தது, நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கீம்ஸை அவங்க சொல்லி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க, நாங்கள் பாருங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்க கொடுக்கறது. ஏன்னா இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா இவனுங்களே இந்த இப்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ திட்டங்கள், நான் முதல்வன் போன்ற திட்டங்களையே இவங்க வந்து பட்டிட்டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் பண்ணி இவங்க பேரை போட்டுக்கிற மாதிரி அது மாதிரி நடந்துரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் திட்டங்களை அவங்க கொண்டு வந்து அதன் மூலம் கேம்பெயின் பண்ணி கொண்டு வந்து மேனிஃபெஸ்டோவில் ஏறி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மக்களுக்கு செய்யும்போது நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதை போடுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். இதை கூட புரிஞ்சிக்காத ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் அப்படி நங்கூரமாக பாயிண்ட் போட்ட மாதிரி அங்கே உட்காந்து போட்டுட்ருக்கிறாரு. அதையும் கட் பண்ணி வெட்டி சினிமா பிஜிஎம் போட்டு இவனுங்க வந்து ஃபயர் விட்டுட்ருக்கானுங்க. இந்த நான் முதல்வன் இப்போ சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு ஆடட் பாயிண்ட்டே சொல்கிறேன். அதைத்தான் வந்து தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் அப்படிங்கிற பேரை மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி பேரெல்லாம் மாற்றிடுவாங்க இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தால். அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான் அப்படின்னா அந்த பேர் இருக்க வரைக்கும் தான் அது நிலச்சின்னு இருக்கும். அதனால தான் அந்த லேப்டாப்லலாம் வந்துட்டு அவங்க முகப்பு போடுறதுக்கான காரணம். சரி, இப்போது நான் முதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் கொண்டு வந்ததுக்கு இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம், அதாவது நிர்மல்குமார் தான் சொல்லியிருந்தார் நினைக்கிறேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில், அது போய் மக்கள்கிட்ட சேரவே இல்லை, இப்போ ஸ்கில் கார்பரேஷன் வரும்போது போய் சேரும் அப்படிங்கிறாரு. இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் தான் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற எக்ஸாம்ஸ்க்கு வந்து தேர்வாகி போயிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தான் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயனடைஞ்ச பயனாளிகளா? நீங்கள் உருட்டு இருக்கே. எனக்கு என்ன தெரியுமா, விஜய்க்கு வந்து எப்பயுமே ஒரு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும், இதற்கு முன்னாடி கேட்ட இன்டர்வியூஸ் வரைக்கும், அவர் சினிமா நடிகராக இருந்தப்போ வந்து அவரை பற்றின வந்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த நான் முதல்வன், அதுனா நான் தானே முதல்வன், இந்த பேர்லாம் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஈகோ தாட்ஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வருது. ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்படி இல்லை. நான் முதல்வன் மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தனும் முதல்வன், நீங்கள் எல்லாருமே முதல்வன், நீங்கள் ஃபீல் பண்ணணும் நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிங்க
அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல பெயரை அதற்கு சூட்டினார். இவங்களுக்கு ஏதோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல், உடனே டக்குன்னு அதை நான் முதல்வன ஸ்கில் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த திட்டம் போய் சேரலை அப்படின்னா நீங்கள் நான் முதல்வன் அப்படின்னு கொட்டையை எழுதிட்டு அதுக்கு கீழே கூட நீங்கள் எழுதலாமே, தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன் எழுதுனா போய் சேர்ந்துருமே, போய் சேர்க்க வேண்டிய வேலையை செஞ்சிடலாமே. உங்களுக்கு அது ஆக்சுவலாக போய் சேரக்கூடாது தான், நீங்கள் அதான் விரும்புவீங்க. ஏன்னா அது போய் சேர்ந்துருச்சுன்னா இது யார் கொண்டு வந்தால், யாரோடைய ஃபியூச்சரிஸ்டிக் அது தாட்ஸு, இது வந்து மக்களுக்கு என்னவாக போய் சேரும், மாணவர்களை எப்படி வந்து வளர்த்தெடுக்கும் அப்படிங்கிறது மக்கள் உணர்ந்துருவாங்க. ஏன்னா திமுக தோல்வியில் ஒரு முக்கியமான தோல்வியாக நான் பார்ப்பது என்னென்னா, ஒன்று இன்ஸ்டாவில் இருக்கிற பெண்கள் விஜய் கோட்டு போட்டது. ஏன் கொட்டை எழுத்தில் வந்து நான் முதல்வன் போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ளே தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன் போட்டு சேர்க்க வேண்டியதானே. நீங்கள் அதை விரும்பலை, உங்களுக்கு நான் முதல்வன் திட்டம்லாம் போய் சேர்ந்துடக்கூடாது, அது எவ்வளோ நல்ல திட்டம் அப்படின்னு மக்கள் உணர்ந்துடக்கூடாது, சேராத இடத்துலையும் போய் சேர்ந்துடக்கூடாது. இப்போ வரைக்கும் சேர்ந்து தான் இருக்குது, அதன் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருந்தாலும் அதை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் போய் அது சேரலையாமா. எப்பா தெரியும்ப்பா, அவங்களுடைய நல்ல எண்ணெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா, நீங்கள் எத்தனை இதுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்கன்னு தெரியாமலா இருக்குது, சரி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ், அதாவது நாள் ஃபுல்லாக லைவ் ஓடிச்சு. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து முதல்வர் அவர்களே வாரீர் வாழ்க வாழ்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆளுநர் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் முதல்வருடைய புகழை பாடிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2வது நாள் வந்து எதிர்கட்சியிலேருந்து கேள்விகள், அது முக்கியமாக சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் வைக்கும்போது லைவை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே லீவில் மிதி விழுந்துச்சானு தெரியல, இன்றைக்கி வந்து லைவ் ஓடிச்சு, முழுக்க ஓடிச்சு. இப்போ இந்த லைவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க செஞ்ச ஒரு பிஜேபி தனம் அப்படின்னு சொல்ல போனால், அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் பக்கமே கேமராவே வந்து போகவே இல்லை. இது மாதிரி ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் நடந்துச்சு, ஒரு தடவை இல்லை பல முறை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்கட்சி தலைவர்கள் பக்கம் போகவே போகாது, முக்கியமாக ராகுல் காந்தி பக்கம் வந்து இந்த கேமரா போகவே போகாது. அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே வேற மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த வேலையை, இந்த பிஜேபி தனத்தோடைய வேலையை, இந்த ஆர்எஸ்எஸ் தனத்தோடைய வேலையை இங்கேயும் நடத்தினாங்க. அதாவது எதிர்க்க இருக்கிற நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னே வந்து கேட்கவே இல்லை, சபாநாயகர் மட்டும் மண்டைய ஆட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவங்க மைக் ஆஃப் பண்ணப்பட்டு இருந்தது, அவங்க பக்கம் கேமரா திரும்பவே இல்லை. அங்கே ஒன்றும் வந்து கல்யாண வீட்டில் மாதிரி ஒரு கேமரா வச்சு வீடியோ, இப்போ கல்யாண வீட்டிலே வந்து ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறது இல்லை, எங்கள் கல்யாணத்தோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 3-4 கேமராக்கள் சுற்றி வளைச்சி எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு கேமரா கூட இந்த பக்கம் டேர்ன் பண்ணவே இல்லை, ஏன் அதை காமிக்கவே இல்லை அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கண்டிப்பாக கேட்கணும். நிறைய பேசினது வந்து ரெக்கார்டே ஆகலை, ஃபுல்லாக வந்து சபாநாயகர் மண்டையாட்டினார், அவருக்கு வந்து காதில் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மக்களுக்கு வந்து அது லைவ்லேயே வரல. இந்த லட்சணத்தில் தான் வந்து உதயநிதி அவர்கள் இவங்க சொல்கிற பதிலை கேட்காம ஓடிட்டாராமா. இவங்க வந்து அப்படியே பக்கமாக பதிலை வந்து அறுத்து தள்ளியிருந்தாங்களாமா. நீங்கள் முதல்ல மக்களுக்கு காமிங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்களாம் அப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் எங்களோட அண்ணன் மணியரசு அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேச முற்பட்டார். அதில் முக்கியமாக வந்து பிஜேபியோடைய மாண்பு எவ்வளோ சிறப்பான மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை சார்ந்த ஒரு அமைச்சர் பேசி முடித்ததுக்கப்புறம் மணியரசு அண்ணா வந்து கேட்டாங்க, உங்களுடைய மாண்பெல்லாம் நீங்கள் பேசினது இருக்கட்டும், ஆனால் மாண்பு அப்படிங்கிறது எப்போ பேசியிருக்கணும்னு தெரியுமா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு விஷயத்தை அவர் கோரிக்கையாக வைக்க விரும்பினார். ஆனால் பிஜேபின்னு பேர் எடுத்த உடனே வந்துட்டு சபாநாயகருக்கும் அப்படி இருக்க முடியல, ஏன்னா ஓனர் கோச்சுக்குவார், அப்புறம் பேக் ஃபயர் ஆகிடும் விஜய் அவர்களுக்கு. அப்படிங்கிறனால என்னன்னு தெரில, நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னாங்க. உடனே அண்ணன் வந்து அந்த ஃபோர்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு வார்த்தைகளை வந்து வேறு விதமாக எப்படி போட்டு இதை பதிவு செய்ய முடியுமோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். அது என்னென்னா 3458 கோடி வந்து இந்த பள்ளி நிதிக்காக வர வேண்டிய பணம் வரலை, அதை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிஜேபியோட மாண்பை இங்கே வந்து தமிழ்நாட்டோடைய சட்டப்பேரவையில் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டார். அதுவுமே எக்ஸலண்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணியார் பேசினதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தண்ணி வைக்கிற வந்து வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக்காக கூட வைக்க வேண்டாம், அட்லீஸ்ட் கண்ணாடி பாட்டிலில் கிடைக்கும்ல, இந்த நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போயிருந்தால் பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு இடத்துல எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வைக்கலாம். இந்த டம்ளரில் வைக்கிறது வந்து ரீயூஸ் பண்ண வேண்டியிருக்கு, ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கு, அவங்க வராங்க போகிறாங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யோசிக்கும் போது அது சரியான பாயிண்ட்டு தானே நினச்சிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து சொல்லிட்டாங்க, சண்டன் வந்து தூக்கி அடிச்சிருவாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. மாமா தாங்க முடியாதான், பாட்டில் வச்சு அடிச்சிருவாங்கன்னு, ஓகே அப்படியும் இருக்குது போல் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு என்ன புதுசாக இருந்துச்சுன்னா, டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிறது இது ஒரு வேலையாக உட்காந்து செய்கிறாங்க போல், ஆனால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. இட்ஸ் ஃபைன். இதுக்கு நிறைய வரலாற்று விஷயமும் எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிச்சு. டம்ளர் இந்த இடம் வந்து அப்போது ஒரு சாதி பார்க்காத ஒரு இடமாக இருந்திருக்கோ இல்லை எப்படி பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு அது வந்து ஒரு சமத்துவமான இடமாக இருந்திருக்கு, பரவாயில்லையே அப்படின்னும் தோணுச்சு.
சரி ஓகே, இதுக்குள்ளே நம்ம நிறைய போவேனா, ஏன்னா நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. அதை சொன்ன உடனே இந்த பாட்டில் வச்சு அடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அவர்கள் வந்து உம்முன்னு உருன்னு உட்காந்துருப்பார். எப்பயும் அவரே வந்து சிரிச்சிட்டாரு. அப்பா பரவாயில்ல, பர்த்டே பேபிக்கு பம்பு கொடுத்தாலும் ஒரு சிரிப்பையும் கொடுத்துட்டாங்க, கலகலப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதில் வந்து ஆதவர்ஜுனா அவர்களுக்கு வந்து 2 தடவை அவங்களோட சபாநாயகரே, அதாவது கரடியே காரி துப்புன மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி 2 கொட்டுக்கள். அதில் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் சொன்ன ஒரு பொய். அதாவது திமுக ஆட்சியில் இல்லையா 2 வயது குழந்தைய வந்து வன்முறை செய்தார்கள், கற்பழிக்கப்பட்டது குழந்தை நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே சபாநாயகர் சொன்னார், இந்த மாதிரி பொத்தாம்பொதிவாக வந்துட்டு நீங்களும் அடிச்சு விடக்கூடாது, எந்த பேர் எந்த ஊர் அதெல்லாம் சொல்லுங்கள், இல்லை கேஸ் ஃபைலாக இருக்கா, கேஸ் நம்பர்லாம் கொடுங்க, அப்படி சொன்னாதான் உண்டு, இது இருந்து அவையிலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே, நாளைக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு. நாளைக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாளைக்கே வந்து பேசியிருக்கலாமே, இன்னைக்கு எதுக்கு அவசரமாக பேசுனீங்க? என்னத்தையா அடிச்சு விடுவோம், பதிஞ்சிட்டு போயிடும் மக்களோட மனசில் அப்படிங்கிறனால தானே அடிச்சு விடுறது. இல்லைன்னா என்ன, அதாவது ஒரு பிரேக் டைம் கொடுக்குறாங்க, அந்த பிரேக் டைமில் உட்காந்து நீங்கள் வந்து ஃபோனில் கூட சர்ச் பண்ணி, முன்னாடி இதே வச்சுருக்காங்க, ஐபேட்லாம் வச்சுருக்காங்க, பயங்கர ஹைடெக்காக தான் இருக்காங்க, அதிலே நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்து அதை பற்றி பேசலாம். ஏன்னா நீங்கள் தட்டினா வரப்போகுது கூகுளில், அது மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் சொல்லிட போகுது. இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் சொன்னீங்கனாலும் டேட் வரையும் அது கொடுத்துட போகுது. கேட்டிருந்துருக்கலாமே, இல்லை இருங்க சபாநாயகரே, அவை தலைவரே, நான் வந்து உட்காந்துட்டு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, மற்ற யாராவது பேசட்டும், நான் வந்து இப்போமே எடுத்து தரேன்னு சொல்லி எடுத்து தரலாமே. நாளைக்கு வந்து கொடுப்பாராமா, நாளைக்கு. சரி ஓகே, பார்க்கலாம்.